நம்ம குப்பாய மாலை பார்க்க வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து 2 சிஸ்டர்ஸ் சேர்ந்து உதவி இருக்கிறாங்க. 2 சகோதரிகள் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நம்ம 2 சகோதரிகள் சார்பாக நம்ம வந்துட்டு உதவ வந்திருக்கோம். ஹீமோ 2 டைம் பண்ணியாச்சு. அம்மாவோட வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு உடனே வந்துட்டு உதவிட்டாங்க. அம்மா கோயம்புத்தூர்லேருந்து 2 சகோதரிகள் சேர்ந்தாம உதவி இருக்கிறாங்க. நிறைய உதவிகள்லாம் ஃபர்ஸ்டெல்லாம் அவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரெல்லாம் எதுவும் சொல்ல வேணான்ட்டாங்க. 2 சகோதரிகள்னு சொன்னா மட்டும் போதுன்ட்டாங்க. 3600 ரூபாய் உதவி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. அது வந்து பார்க்க வந்தோடனே பாருங்க, அப்பா பூசணிக்காய், சொரக்காய், வாழைத்தாறு எல்லாமே காட்டுல உள்ளது பறிச்சு, நான் ஃபோன் பண்ணிட்டாலே போதும் எல்லாமே பறிச்சு வச்சிருவாங்க. இப்படியே தான் நான் கிளம்புறதுக்கு முன்னால எல்லாம் பேக் பண்ணி வைப்பாங்க. எங்க அப்பா இப்படியே தான் அந்த ஊசி நூல் வச்சு தச்சிட்டு இருப்பாரு, அந்த சாக்குல எல்லாம் எதுவும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு இப்ப பேக் பண்ணி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் வந்து உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி, நல்லா இருக்கும் குழந்தை குட்டியோட. நன்றிங்கம்மா. ஏன்னா அவ்வளவு உதவிகள் ஆரம்பத்துலலாம் சொந்த பந்தமே வாங்கிட்டு இல்லைங்கிறாங்க. அம்மா வந்து வேலை செஞ்ச நேரத்துல வந்துட்டு கொஞ்சம் காசுகள் சொந்த பந்தங்கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அம்மா இருக்கிற வீடுமே இது சொந்த வீடு கிடையாது. இந்த காட்டை வந்து பராமரிச்சுட்டு இந்த வீட்டுல இருந்துக்கலாம். ஃபுல்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வாழைத்தோட்டம் தான். வாழைத்தோட்டம், அப்புறம் வந்துட்டு சுரக்காய், பூசணிக்காய், அது என்னமா என்ன வர மொசவரை இந்த மாதிரிலாம் போட்டு இவங்களா போட்டு கடையில போய் இது பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. நம்ம 10 ரெண்டு வாங்குவாங்க. பேருனாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அவங்க பேரா? சரிம்மா, வீடியோ முடிச்சுட்டு சொல்றேன். நான் அவங்க சொல்ல வேண்டாம், பேர் சொல்லாமலே உதவுறாங்க பாத்தீங்களாம்மா. அதுதான் நல்ல மனசு, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது பொண்ணு குறைஞ்சிருக்காங்க, குறைய இருந்தாலும் நம்ம தான் ஒத்துரிமா தான் இருக்கு. ரொம்ப ஒத்துரியமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு வலி இல்லாம இருந்தாலே போதும் அம்மாக்கு. என்னமா? ஆமாங்க, ஒரு நாளைக்கு ஒரு இருக்கு, ஒரு நாளைக்கு காய்ச்சல், 8 நாள் வாந்தி ஆகுது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமா தூங்குறீங்க? தூக்கணுங்கிறது இல்ல, தூக்கம் இல்ல, தூக்குங்கிறத மாத்திரை போட்டா. ஆமா, மாத்திரை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கண்ணாக்கும். மாத்திரை போட்டு அப்படின்னா தூக்கம் வர்றதில்ல. நான் வந்து அவர் லீவ் இருக்க டைம்ல தான் வரலான்னு பார்த்தேன். சரி, நீங்க என்னைக்கு வந்தாலும் அவர் லீவ் இருக்குன்னு வாங்க. இல்ல சரி, காசு கொடுத்தா நீங்க செலவுக்கு வச்சுப்பீங்கல்ல, மருத்துவ செலவுக்கு, அதுக்காக. இல்ல, நீங்க வந்து அங்கேன்னு வந்தா நீங்க அவர் லீவ் இன்னைக்கு வாங்க. ஐயோ அப்படி இல்ல, ஏன்னா அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான்மா லீவு. ஏன்னா இங்க வேற பக்கம் இருந்தா கூட வந்தது பாத்துட்டு போயிடுறீங்க. இங்க வந்து அப்புறம் காய் கொண்டு போறதுக்கு வண்டியில இடம் பத்தாது. அதுக்கு நம்ம பண்ண முடியும். சரி, அது நம்மளுக்கு வந்துட்டு சரி கொடுத்துடணும், உடனே கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நானே வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், கலந்து வச்சு நல்லா இருக்கணும். கடவுளை சாமிதான் வீல. எல்லாம் ஒரு நாள் மாறுமா, வலி குறைஞ்சாலே போதும்னு அம்மா நினைக்கிறாங்க. கண்டிப்பாங்க, எனக்கு சும்மா வீட்டுக்கு வாசலுக்குன்னு அப்படி பாத்ரூம் ஏன்னா அம்மாவோட வருத்தம் என்னன்னா, தன்னோட வேலைகளை நம்மளே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். அப்பாதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அவெல்லாம் எங்கேயும் இதை விட்டுட்டு வெளியூருமே போக முடியறது இல்ல, எங்கேயுமே போக முடியறது இல்ல. எங்க போனாலும் ஒடியாந்துரும். பாத்ரூம் போனாலும் அப்பா வர வரைக்குமே வெயிட் பண்ணணும். அதுக்கு பயந்து போய் இவங்க பாதி சாப்பிடுறது கூட இல்ல. ரொம்ப கண்டிப்பாங்க சாப்பிடறதே கிடையாது, சாப்பிட மாட்டாங்க. பாதி நாள் பட்னி ஆயிரும். எங்க வந்துட்டு ஏன்னா உட்காந்துட்டே இருக்கனால ஜீரணமா வர, தூக்கமும் சரியா வரதில்ல. அதனால ஜீரணமா வரும். வாந்தி எடுத்தனாலும் வாந்தி வந்துடும், ஏதோ கொலை பெறட்டும் அப்படியே. அதனாலதான் ஹீமோ 2 டைம் பண்ணியாச்சு. அடுத்த டைம் பண்ணனா இருந்தா ஹீமோகுளோபின் லெவல் ஜாஸ்தி இருக்கணும்ட்டாங்க, உடம்பு சப்போர்ட் பண்ணணும்ட்டாங்க. அது ரொம்ப நெக்ஸ்ட் டைம் பண்றதா ஒரு 3 monthsக்கு மேலேயே வேணும் ஹீமோ பண்றேன்னுட்டாங்க. ஹீமோ பண்ணியுமே வலியும் குறையவும் இல்லை அவங்களுக்குமே. பிளேட் இருக்குதானம்மா, அந்த பிளேட் அழுந்துறது நல்லா தெரியுது. கொஞ்சம் நல்லா அம்மா கொஞ்சம் வெயிட்டா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப வந்துட்டு அது தெரிவிக்கல. அப்ப வந்து படுத்தோம்னா நான் அப்ப பெட்ஷீட்ல வச்சுதான் படுப்பேன். இந்த இடத்துல அந்த பிளேட் வந்து முதுகுல அழுந்து தெரியுது. சும்மா படுத்தா அப்படி அழுந்தோம் முதுகுல. சரிங்கம்மா, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறீங்களா? மாத்திரம் பண்ணி வாங்கிக்கோங்க, வேற ஏதாவது செலவு பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கோயம்புத்தூர் சிஸ்டர்ஸ். நான் கிளம்புறேன் அம்மா விட்டு. கோயம்புத்தூர்ல வரைக்கும் 2 சகோதரி நல்லா இருக்கணும், நோடு இல்லாத 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட பேரும் புகழுமா வாழ வேணும். நன்றிம்மா, தேங்க்யூம்மா.